வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வெளியில என்ன நடக்குதுன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை பார்த்ததும் அந்த அதிகாரிங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யோ, என்னையா இது, வெளியில இவ்ளோ சத்தமா இருக்கு, இவனுக்காக இவ்ளோ போராட்டமா நடக்குது அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஐயா, நீங்க என்ன நினைச்சீங்க, அந்த தம்பிய சாதாரண ஆள் அப்படின்னு நினைச்சீங்களா? அந்த தம்பி இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கு தெரியுமா? அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க தான் இதை சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க அந்த தம்பிய இன்னும் எவ்வளோ நேரம் இந்த இடத்துக்கு வச்சிருக்கீங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். ஆழம் தெரியாம கால விடாதீங்க. இந்த தம்பி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. இப்போ கேட்காததுனால தான் நீங்க இவ்ளோ பெரிய பிரச்சனைய அனுபவிக்க போறீங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, யோ, என்னையா ரொம்ப ஓவரா அவனை புகழ்ந்து பேசுற? அதுக்கு இவரு சொல்றாரு, ஐயா, இவரால என் குடும்பமே பல நன்மை அடைஞ்சிருக்கு தெரியுமா? நான் இந்த வேலையெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ இவர்தான் வந்துட்டு, இவரோட குடும்பம் தான் எனக்கு வந்துட்டு உதவி பண்ணுச்சு. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தரை நீங்க சுலபமா இப்படி கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்க முடியுமா? நீங்க அந்த ஈஸ்வரி மேடத்தோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்றீங்க, அவங்க காசை வாங்கிக்கிட்டு. ஆனா அதை விட பெரிய பணக்காரர் தெரியுமா இவரு? நீங்க காசை நம்பி இப்படி எல்லாம் பண்ணலாம், ஆனா அவருக்கு பின்னாடி மக்கள் துணை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த அதிகாரி சொல்றாரு, என்னையா, நீ இப்படி பேசுறத பார்த்தா அவனை வெளியில விடுற மாதிரி தான் வரும் போல. அதுக்கு இவர் சொல்றாரு, நீங்க வேணும்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதான் நடக்கும் அப்படின்னு. அதே நேரத்துல பெரிய அதிகாரிங்க நிறைய பேரு அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. பெரிய அதிகாரிகளை பார்த்ததும் இங்க உள்ள அதிகாரி அதிர்ச்சி ஆகுறாரு. அவரு கேக்குறாரு, யோ, இதுக்கே இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, நான் தான் சொன்னேனே, நீங்க ஆழம் தெரியாம காலை விட்டுட்டீங்க அப்படின்னு. இப்போ நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். உங்க வேலை கூட இருக்குமோ இல்ல போக போகுதோன்னு தெரியல. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. யோ, என்னையா நீ இப்படி மிரட்டுற? அதுக்கு இவர் சொல்றாரு, ஒரு 10,000க்கு ஆசைப்பட்டு இங்க பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு. பெரிய அதிகாரிங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு, யோ, என்னையா, உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் அவரை கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்க? நீ என்ன ரீசனுக்கு கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்க சொல்ல முடியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, சார், அவரோட ஒய்ஃப் ரேவதிய அவர் கடத்திட்டு போயிட்டாரு சார். அதுக்கு தான் சார் நாங்க கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கோம். அப்ப அவர் கேக்குறாரு, அப்போ வெளியில உட்கார்ந்துருக்கிறது யாரையா? அவரோட பொண்டாட்டி தானே? அவரை வெளியில விட சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னையா நீ கேஸ் எடுத்திருக்க? இங்க பாரு, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு பொண்ணே புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ வந்துட்டு தவறான ஒரு புகாரை போட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னையா, வழக்கம் போல யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஏற்கனவே அப்படி காசு வாங்கி பண்ணதுனாலதான் கிட்டத்தட்ட 2-3 இடத்துல இருந்து நீ மாற்றம் வாங்கி கடைசியில இங்க வந்திருக்கிற. மறுபடியும் இங்க இதே மாதிரி பண்றியா ஐயா? ஏயா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சாரி சார். அப்ப பெரிய அதிகாரி சொல்றாரு, யோ, நீ இப்பவே அந்த தம்பியை விட்டுட்ட அப்படின்னா உன் வேலைனாச்சும் கொஞ்சம் பாதுகாக்கப்படும். அப்படி இல்ல, உன் வேலையும் போற மாதிரி ஆகிரும். இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு. உடனே அவரை சொல்றாரு, சாரி சார், நான் கண்டிப்பா அவரை வெளியில விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ செல்லு கதவை திறக்கிறாங்க. அப்ப ஹீரோ வெளியில வராரு. ஹீரோ வெளியில வந்ததும் அந்த பெரிய அதிகாரி ஹீரோவை பார்த்து, சாரி சார், இவனுக்கு நீங்க யாருன்னு தெரியாது, அதான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல சார். அதுக்கு பெரிய அதிகாரி சொல்றாரு, சார், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்றோம், நீங்க கவலைப்படாம போங்க சார் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா ரேவதி இருக்கிறத பார்த்துட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, எனக்காக நீ இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா, நான் உங்களுக்காக போராட்டம் பண்ணாம நான் வேற யாருக்கு மாமா பண்ண போறேன்? இங்க பாருங்க, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் மாமா என் லைஃப்ல. ஸோ உங்களுக்கு இல்லாம நான் வேற யாருக்கு போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி வார ரேவதி, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஊர் மக்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, எல்லாரும் எனக்காக இந்த இடத்துக்கு வந்து போராடி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, தம்பி, நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது
எங்க எல்லாருக்குமே தெரியும் தம்பி. அதுக்கு ஒரு நன்றி கடன் தான் இது அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவும் சரி, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வந்துட்டு பாட்டி எங்கடா இன்னும் பேரனை காணுமே அப்படின்னு வாசல்லையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் பேராண்டி வந்துட்டான், போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா. என் பேராண்டி மேல யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி நடக்குதே அப்படின்னு பாட்டி போயிட்டு நேரா ஆரத்தியை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா ஹீரோவுக்கு ஆரத்தி எடுத்து, பேராண்டி உன் மேல யாரு கண்ணு வச்சானே தெரியலையா, உனக்கு அடுத்தடுத்து இப்படி நடக்குதியா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, பாட்டி வேற யாரா இருக்கும், எங்க அம்மாவும் சித்தியாவும் தான் இருக்கும். அவங்க 2 பேரும் தான் இப்படி அஹ், என் புருஷன் மேல கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆனா ரேவதி நீ அந்த இடத்துல போராட்டம் பண்ணி எப்படியோ என் பேரனை நீ கூட்டிட்டு வந்துட்டம்மா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிங்க பாட்டி, சரி அவருக்கு சீக்கிரம் ஆரத்தி எடுங்க அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஆரத்தி எடுத்து நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அங்க வந்ததும் நம்ம ரேவதி சொல்றாங்க, மாமா அம்மா என்ன தைரியத்துல தெரியுமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, அந்த விவாகரத்து தானே அப்படியே இருக்கு. அதை வச்சுதான் அம்மா வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, அததாம்மா நானும் யோசிச்சேன். 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஈஸ்வரியால எதுவுமே பண்ண முடியாது. அவ பாட்டுக்கும் வாய மூடிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ உங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி வீட்ல யாரையுமே கூட்டிட்டு வராம எப்படி பாட்டி கல்யாணம் பண்றது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி அதெல்லாம் யாரும் வேண்டியதில்ல. உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டாலே அந்த ஈஸ்வரியால எதுவும் பண்ண முடியாது. அந்த விவாகரத்து பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு தான் ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அந்த விவாகரத்து பேப்பர்ஸ் வந்து செல்லலை அப்படின்னா ஈஸ்வரியால என்ன பண்ண முடியும்? அவளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும். பேராண்டி என்னோட முடிவை பத்தி நீ என்னையா நினைக்கிற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் என்னைக்குமே உங்களோட இந்த ஒப்பீனியன்ல நான் குறுக்கவே வரமாட்டேன். உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு தோணுதோ அதையே செய்யுங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா நாளைக்கு நல்ல நாளாக தான் இருக்கு. நாளைக்கு காலையிலேயே வந்துட்டு நம்ம உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். ராசராசாவுக்கு, ரோஹிணிக்கு, சுவாதிக்கு மட்டும் இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்துவோம். ஈஸ்வரிக்கு தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவ வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்ணுவா. ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி கண்டிப்பா வந்துட்டு அத்தைக்கு தெரியக்கூடாது தான். அத்தைக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா அப்படின்னு. அப்புறமா பாட்டியை சொல்றாங்க, சரி நான் ராசராசாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவன் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி வந்துட்டு நேரா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி ராஜா கேட்குறாரு, அம்மா சொல்லுங்கம்மா, நான் இப்போ மாடியில தான் இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? மாப்பிள்ளை வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமையா ரேவதி சும்மாவா விடுவா? அவ எப்படியோ வந்துட்டு என் பேரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா அவங்க 2 பேரையும் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணணும். எனக்கு ஒரு யோசனையா, நாளைக்கு 2 பேருமே கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்னையா சொல்ற அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா நான் கூட அதை தான் யோசிச்சேன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு சரியான விஷயம். நம்ம மட்டும் இப்படி கல்யாணத்தை பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஈஸ்வரி இந்த மாதிரி தான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா இந்த விஷயத்த பத்தி மயிலுக்கிட்டையும் உன் மகள்கிட்ட 2 பேர்கிட்டயும் சொல்லிடு. ஆனா இந்த விஷயம் எக்காரணம் பண்ணிட்டோம் அந்த சந்திராவுக்கும் ஈஸ்வரிக்கு மட்டும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபோனை கட் பண்றாரு. ஃபோனை கட் பண்ணிட்டு நைஸா மயிலு, ரோகு எல்லாரையுமே மாடிக்கு கூப்பிடுறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு இதை கவனிக்கிறாங்க. இப்போ எதுக்கு மாமா வந்துட்டு இவங்க எல்லாரையுமே நைஸா மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சந்திரா ஃபாலோ பண்றாங்க. நேரா மாடிக்கு போனதும் அங்க வந்துட்டு
ராஜா இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, "இங்க பாருங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் நம்ம கோவில்ல இருக்கணும். அதனால ஈஸ்வரி கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு நம்ம வெளியில கிளம்பணும். நானும் மாப்பிள்ளையும் சர்பத்து குடிக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ரோகிணி, சுவாதி, நீங்க 2 பேருமே கோவிலுக்கு சும்மா அர்ச்சனை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அங்க போயே ஆகணும். அப்போ சந்திரா வந்துட்டு இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. இவங்க எல்லாரும் அப்படி எங்க போக போறாங்க? என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு. அப்போ சந்திரா வந்துட்டு சந்தேகப்பட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, "அக்கா, நாளைக்கு காலையில ஒரு 9 மணி போல வீட்ல எல்லாருமே சேர்ந்து எங்கேயோ போக போறாங்கக்கா." அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, "என்னடி சொல்ற?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமாக்கா, அந்த டிரைவர் பையலும் ரிலீஸ் ஆகிட்டான். ஒருவேளை ரேவதிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கிளம்புவாங்களோ? இப்போ என்னக்கா பண்றது?" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத. என்ன மீறியெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வந்துட்டு நடக்க விட மாட்டேன்" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "அக்கா, எனக்கு என்னமோ நடந்துரும் அப்படின்னு தான் தோணுதுக்கா. ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணது எதுவுமே சரியா விளங்கவே இல்ல. இந்த வாட்டியும் அது மாதிரி ஆக்கிட்டோன்னா என்னக்கா பண்றது?" அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "சந்திரா, தயவு செஞ்சு இப்படி பேசாத. இப் எப்படி வந்துட்டு அந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத" அப்படின்னு. அதே நேரத்துல மறுநாள் காலை பொழுது விடிஞ்சதோட நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து பாட்டியும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டியை பார்த்து, "பாட்டி, அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல" அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "பேராண்டி, அதெல்லாம் தெரியாதியா? நீ கவலைப்படாத. அப்படி தெரிஞ்சாலும் அவளால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. வாயா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க. கோவில்ல வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா பாட்டிக்கிட்ட, "இங்க பாருங்க பாட்டி, எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துட்டா மட்டும் போதும்" அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயிலு, ராஜா எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு எல்லாரையுமே தடுத்து, "எல்லாரும் எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜா சொல்றாரு, "ஈஸ்வரி, நாங்க எல்லாருமே சேர்ந்து கோவில்ல சாமி கும்பிடுறதுக்காக போறோம். அர்ச்சனை பண்றதுக்கு. அது கூட போகக்கூடாதா? வீட்ல ரொம்ப நாளா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதான் ஈஸ்வரி நாங்க கிளம்புறோம். ஏன் போகக்கூடாதா?" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, எங்க போனாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போகணும். இப்படி நீங்க போகலாமா?" அதுக்கு அவரு சொல்றாரு, "ஈஸ்வரி, என்ன இப்படி பேசுற? எங்க போகணும்னாலும் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு போகணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஈஸ்வரி" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "நான் என்ன பண்றது? நீங்க எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்றீங்க. அந்த டிரைவர் பயலுக்கு சப்போர்ட் பண்ணி. அதனால தான் நான் உங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு கட்டளையை போடுறேன்." அப்போ ராஜா சொல்றாரு, "ஈஸ்வரி, கோவிலுக்கு போயிட்டு நாங்க எல்லாருமே வந்துருவோம்" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி சரி போங்க" அப்படின்னு. வெளியில போனதும் சந்திரா ஈஸ்வரிய பார்த்து, "அக்கா, பாத்தியாக்கா என்ன நடக்குது?" அப்படின்னு. அந்த டிரைவர் பையலுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. இப்போ என்னக்கா பண்ண போற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "நான் விட மாட்டேன். வா, நம்ம எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போவோம். அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க என்ன மீறி அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன், வா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போறாங்க. நேரா அங்க கோவிலுக்கு போய் அங்க போய் பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோவும் ரேவதியும் கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோ ரேவதி ஹீரோவ வெளியில கொண்டு வந்த பிறகு ஹீரோவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. இத பார்த்து ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க? அடுத்து என்னெல்லாம் பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடுல நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.